அடுத்தது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் என்னோட ஃபைல் 05edit.docx அப்படின்ற இந்த ஃபைலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+F ப்ரெஸ் பண்ணுங்கள், அல்லது இந்த கார்னரில் இருக்கிற ஃபைண்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சிஸ்டமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு 23 ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ கம்ப்யூட்டருக்கு பதிலாக பிசின்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்கு என்னவா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிசி அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், தட் இஸ் எங்கே ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தான் மாற்றும். சரிங்களா? இதே ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா 22 இடத்துல எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 23 இடத்துல பாருங்கள் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சர் நம்ம வேர்டில் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?